நேற்று புறக்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்து சம்பவம் தொடர்பான செய்திகள் குறித்து இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வெளியாகிருப்பதை காணலாம். லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அதனை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. பிட்டகுட்டுவே மகா கின்னாக் அயக்கட்ட பரபத்தலாய் தவத் பஹலவாக் ரோஹலே என்பதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக இன்று தினம் அந்த செய்தி லங்காதி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பத்திரமான செய்தியை நாங்கள் காணலாம். புடவை வர்த்தக கட்டிடத்தில் பாரிய தீ, 19 பேர் காயம், பெரும் பொருள் சேதம், போலீசார், இராணுவத்தினர், விமானப்படையினர், மாநகர சபையினர் இணைந்து தீயை கட்டுப்படுத்தினர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். தினகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாகவும் அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. எனவே கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் கொழும்பில் பாரிய தீ விபத்து, 6 பேருக்கு தீக்காயம், 23 பேர் வரை பாதிப்பு, பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் என்பதாக அந்த செய்திகள் வெளியாயிருப்பதை காணலாம். இதேபோல் அந்த தீ பரவியமைக்கான காரணத்தை அடிப்படையாக வைத்து இந்த தினம் காலை முரசு பத்திரிகையிலும் அதற்கான செய்தி ஒன்றை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே சாம்பிராணி தூபத்துக்கு பெட்ரோல் ஊற்றியதால் ஆடையகத்தில் தீ பரவல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் முரசு பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நேற்று இது புறக்கோட்டை பகுதியை உலுக்கிய சம்பவமாக மாறியிருந்தது. அந்த அடிப்படையில் கொழும்பு புறக்கோட்டை 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள புடவை வர்த்தக நிலைய கட்டிடம் ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 19 பேர் காயமடைந்தார்கள். தீ விபத்தில் காயமடைந்த 11 பேரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார், இராணுவத்தினர், விமானப்படையினர் மற்றும் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு படையின் கூட்டாக இணைந்து இந்த தீப்பரவலை 1 மணி நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். இதேவேளை இந்த தீ விபத்து காரணமாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனவும் சிறிய அளவு தீக்காயங்களோடு அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தால்துவ தெரிவித்திருக்கின்றார். மேலும் தீ பரவலுக்கான உறுதியான காரணம் மற்றும் சேதபுரம் தொடர்பில் இதுவரை கணிப்பிடப்படவில்லை என குறிப்பிட்ட ஊடக பேச்சாளர் தொடர்பான விசாரணைகளை புறக்கோட்டை போலீசார் முன்னெடுத்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு படை மற்றும் இலங்கை விமானப்படையின் தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன. தீ விபத்து தொடர்பில் எமக்கு 9:34 மணி அளவிலேயே அறிய கிடைத்தது. நாம் உடனடியாக சம்பவ இடத்துக்கு 15 வாகனங்களுடன் விரைந்து வந்தோம். கொழும்பு மாநகர சபையின் கொழும்பு பிரதேச 45 தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் என்றும் கொழும்பு மாநகர சபையின் பிரதேச தீயணைப்படை பிரிவின் பொறுப்பதிகாரி WSRN சேனநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். புறக்கோட்டை போலீஸ் நிலைய போலீசார், விமானப்படையினர், இராணுவத்தினர் தீப்பரவல் ஏற்பட்ட இடத்துக்கு விரைந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு தீயணைப்படையினரோடு இணைந்து பாதிக்கப்பட்டோரை மீட்பதற்கு துரித பணியில் ஈடுபட்டார்கள். எனவே தீ விபத்தால் பாதிப்புள்ளானவர்கள், தீக்காயங்கள் மற்றும் அதிக புகை காரணமாக சுவாசிப்பதற்கு கஷ்டமான நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவிகள் சுவசெரிய ஊழியர்களால் அளிக்கப்பட்டதோடு சுவசெரிய ஆம்புலன்ஸ் வண்டியின் உதவியோடு பாதிக்கப்பட்டோர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள். 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள 6 மாடி கொண்ட மௌலானா கட்டிட தொகுதியில் துணிக்கடைகள், தொலைபேசி விற்பனை நிலையங்கள் மற்றும் ஆடை களஞ்சிய சாலைகள் இருக்கின்றன. நேற்று காலை 9 மணி அளவில் கட்டிட தொகுதியின் கீழ்த்தளத்தில் ஏற்பட்ட தீயானது ஒரு சில நிமிடங்களில் முழு கட்டிடத்துக்கும் பரவி இருக்கிறது. இந்த தீ பரவல் காரணமாக அங்குள்ள துணிகள், ஆடைகள் என்பன முற்றுமுழுதாக தீயில் கருகி போயிருந்தன. இதன் சேத விவரம் என்பன இதுவரை என்ன என்பது இதுவரை விதமான அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை. எனவே தீயணைப்படையினர், போலீசார், இராணுவத்தினர், விமானப்படையினர் என அனைவரும் தங்களது உயிர்களை துச்சமென கருதி பாரிய சிரமத்தின் மத்தியில் தீ விபத்தில் சிக்குண்டவர்களை மீட்டெடுத்ததாக அப்பகுதியில் தொழில் புரியும் ஊழியர் ஒருவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இந்த கட்டிட தொகுதியில் பெருமளவான கடைகள் வழமையாக காலை 10 மணியில் திறக்கப்படும். இந்த தீ விபத்து காலை 9 மணியில் சம்பவித்ததால் ஏராளமான ஊழியர்கள் கடைக்கு வந்திருக்கவில்லை. இந்த விபத்து 1 மணித்தியாலம் கடந்து ஏற்பட்டிருந்தால் பாரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கூடும் என அப்பகுதியில் நடைபாதை வியாபாரத்தில் ஈடுபடுவோர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் மின்சார விநியோகம் தடைப்பட்டது. மேலும் வியாபார நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்தன. பெரும் போக்குவரத்து நெரிசலும் அங்கு காணப்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என குறிப்பிட்ட போலீசார் தீ விபத்தால் ஏற்பட்ட சேத விவரம் இதுவரையில் மதிப்பிடப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புறக்கோட்டை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காலம். இருந்த போதிலும் இந்த சாம்பிராணி தூபத்திற்கு பெட்ரோல் ஊற்றி எரித்தமையே இந்த தீ விபத்துக்கான காரணம் என்பதாக தெரிய வந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே அந்த ஆலயத்துக்கு சாம்பிராணி தூபம் காட்டுவதற்காக தேங்காய் சிரட்டைகளுக்குள் பெட்ரோல் ஊற்றி அதனை பற்ற வைக்கும் போதே தீ பரவியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்திருப்பதாக இன்று தினம் காலை முரசு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே
தீ விபத்தினால் மொத்தமாக 23 பேர் பாதிக்கப்பட்டு அவர்களில் 6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில், அதாவது இவர்கள் இந்த விஷ காற்றை அல்லது அங்கிருக்கின்ற இந்த விஷவாயுவை சுவாசித்தன் காரணத்தினால்தான் இவர் 6 பேரும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தீ காயங்களுக்குள்ளான அளவு குறைவு என்பதாகவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய அவசர சிகிச்சை பிரிவு பொறுப்பாளர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இவர்கள் அனைவருமே 19 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர் யுவதிகள் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இதில் 6 பேர் மாத்திரமே இவ்வாறு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இவை அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த தீயணைப்படை வீரர்கள் தெரிவித்த முக்கியமான விடயம், இந்த கொழும்பு புறக்கோட்டை, இந்த 2ஆம் குறுக்கு தெரு, 1ஆம் குறுக்கு தெரு என இந்த பிரதான வீதியில் இருக்கின்ற இந்த கட்டிடங்களுக்கு அருகில், குறிப்பாக பழைய கட்டிடங்களுக்கு அருகிலேயே புதிய கட்டிடங்களும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவ்வாறு இந்த கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை காரணத்தினால் இந்த தீ ஒருவேளை ஒரு இடத்தில் பரவினால் அதனை முழுமையாக கட்டுப்படுத்துவது அல்லது சேதங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக நாங்கள் வழமையாகவே சுட்டிக்காட்டி வருவதாக நேற்று தினம் அந்த அதிகாரி தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இருந்தபோதிலும் தங்களுக்கிடையே தகவலுக்கு அமைய உடனடியாக செயற்பட்டு நாங்கள் கீழ்த்தளத்தில் இந்த தீ பரவியிருந்த காரணத்தினால் உள்ளே செல்வதும் அங்கிருந்து வெளியே வருவதும் மிக பிரச்சனையாக இருந்த நிலையில் அவர்கள் அதற்காக புறம்பாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற வாகனங்களோடு வந்து அங்கிருக்கின்றவர்களை மேல்தளத்துக்கே சென்று காப்பாற்றி மீட்டெடுத்த சம்பவங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே அந்த ஒரு ஆடையகத்தில் தேங்காய் சிரட்டை எரிக்கின்ற தூபத்திற்குள் பெட்ரோலை ஊற்றி அதனை எரிப்பதற்கு முயற்சித்த போது திடீரென அங்கிருக்கின்ற பெறுமதி வாய்ந்த சேலைகள் உள்ளிட்டவை இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 40,000 50,000 ரூபாய் பெறுமதியான சேலைகள் இருந்திருக்கின்றன. எனவே அந்த ஒவ்வொரு சேலையும் அந்த பெறுமதி மிக்க சேலைகள். எனவே அந்த சேலைகள் தீப்பற்றி இருந்த பின்னர் முற்றுமுழுதாக தீயை கட்டுப்படுத்த முடியாது போக அவர்கள் அங்கிருந்து அந்த கடைக்காரர்கள், அந்த தொகுதியில் இருக்கின்றவர்கள் தீயணை பிரிவுக்கு அறிவிக்க உடனடியாக வந்தவர்கள் 1 மணி நேர போராட்டத்தின் பின்னர் 7 வாகனங்களினூடாக வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கட்டிடம் முற்றாக எரிந்து நாசமாக இருக்கிறது. அதே போல அங்கிருந்த சகல பொருட்களும் தீயில் கருகியிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த தீ பரவலுக்கான காரணம் இந்த சாம்பிராணி போடுவதற்காக, தூவம் போடுவதற்காக சிரட்டை பெற்ற வைக்க இந்த பெட்ரோல் ஊற்றப்பட்டிருந்த காரணம் அல்லது வேறு எதுவும் காரணம் இருக்கிற விடயங்கள் குறித்தும் இப்போது போலீசார் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அங்கு இருக்கின்றவர் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்துதான் இந்த தகவல்கள் வெளியாயிருப்பதை காணலாம். எனவே தொடர்ச்சியாக விசாரணை முன்னெடுத்து வருகின்ற போலீசார் தொடர்பான தகவல்களை இன்று நாளை என்ன காரணம் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இப்போது 6 பேர் மாத்திரமே தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். ஏனையோர் சாதாரணமாக சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு ஏற்பட்ட சுவாசம் காரணமாக, அங்கு அதிக புகை காரணமாக, அந்த புகையை அவர்கள் சுவாசித்தன் காரணமாகத்தான் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அனைவருக்கு தீக்காயங்கள் இல்லை என்பதாகவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.